வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, மணத்தக்காளி வத்தலை வச்சு வத்தப்பழம்பு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு வரமிளகாய், கட்டி காயத்தை நல்லா தூள் பண்ணி போடுறேன். பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சு. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே மணத்தக்காளி விதை போடும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளி விதையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 டீஸ்பூன் வத்தக்குழம்பு பவுடர், ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, அரைச்சி வச்ச விழுது, தேங்காய், ஜீரகம், பெரிய வெங்காயம் 1 சுட்டு, சின்ன வெங்காயம் பச்சை சின்ன வெங்காயம் 2 எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச விழுது. உப்பு மட்டும் பார்த்து போட்டுங்க. ஏன்னா இந்த வத்த குழம்பு அதில் வந்து உப்பு போட்டு தான் ஊற வச்சுருப்பாங்க. அதனால் உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுறேன். மிக்ஸி ஜாரை அப்படி அலசி ஊற்றி
கொஞ்சோண்டு தூள் காயமும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டு கொதிக்கிறதுக்கு. தூள் காயம் கொஞ்சம் தூள், அவ்வளோதான். இனிமேல் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து அந்த பச்சை வாடெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மேல் டாப்பில் பச்சை கருவேப்பிலையை போட்டு அப்படியே ஒரு பரட்டி இறக்குனா சுவையான மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு ரெடி. அதுக்கு சைட் டிஷ் வந்து அம்மியில் அரைச்ச பொட்டுக்கடலை துவையல், ஒயிட் ரைஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.